இப்போ பார்க்கின்ற காட்சி பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய சிறப்பான தலத்தில குரு பெயர்ச்சியின் போது நடந்த தீபாராதனையை பார்த்துட்ருக்கோம். இந்த நேரத்தில குரு பகவானே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. குரு அருள் இருந்தாலே வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நல்லது நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில 12 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, குருவினுடைய பெயர்ச்சியால மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாருன்னோ, மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்காரர்களுக்கு பண மழையும் வீட்டு மனை வாகனம் போன்ற யோகத்தை குரு பகவான் அள்ளி தரப்போறாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த ஆலங்குடி குரு பகவானுடைய ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த குரு பகவான் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு இந்த நாள் சிறப்பான தீபாராதனை காட்சியை கண்டோம். குரு பகவான் இன்று தாங்க செவ்வாய்க்கிழமை மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சடைந்திருக்காரு. இதனை முன்னிட்டு ஆலங்குடி அபத்சகேஸ்வரர் குரு பரிகார கோயிலாக இருப்பதால இங்கு இன்று திரளான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா திரண்டு குரு பகவானை தரிசித்திருக்காங்க. நீண்டமங்கலம் அருகேயுள்ள இந்த ஆலங்குடி ஆபசகாயேஸ்வரர் குரு பகவான் கோவில் பார்த்தீங்கன்னா பரிகார தலமாக இருக்கு. இந்த கோவில் தாங்க திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலன்னு நவகிரகங்கள்ல குரு பகவானுக்குரிய பரிகார தலமாக இருக்கு. மேலும் சோழவள நாட்டில் இருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற 274 தலங்கள்ல காவிரிக்கு தென்கரையில் இருக்கக்கூடிய 127 தலங்கள்ல 98வது தலமாக இந்த ஆலயம் இருக்குங்க. இங்கு ரொம்பவே பிரசித்தி பெற்ற குரு பரிகார தலமாகிய ஆலக்குடி மூர்த்தி தலம் தீர்த்துன்னு முப்பெரும் பெருமையை கொண்டிருக்கு. பார்க்கடல் கடைந்த போது உண்டான ஆழகால விஷயத்தை உண்டு தேவர்களை ஆபத்திலிருந்து காத்து ரட்சித்தமையால ஆபத் சகாயேஸ்வரர் என்ற பெயர் இறைவனுக்கு ஏற்பட்டது. இந்த ஊருக்கு ஆலங்குடின்னு பெயரும் உண்டுங்க. மேலும் அசுரர்களும் தேவர்களும் நேர்ந்த இடுக்கண்களை கலைத்து காத்தமையால இத்தல விநாயகருக்கு கலங்காமற் காத்த விநாயகரும் பெயர் உண்டு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா இன்று சிறப்பான முறையில் நடந்து முடிந்திருக்கு. மேலும் இந்த குரு பயிற்சியால் பார்த்தீங்கன்னா சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே அளவில்லாத மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போறாரு இந்த குரு பகவான். அந்த வகையில் ஜோதிடத்தில் ரொம்பவே முக்கிய கிரகங்களின் ஒன்று தாங்க இந்த குரு பகவான். தற்போது இருக்கக்கூடிய மிதுன ராசியில பயணித்து வருவர். இனி பார்த்தீங்கன்னா குருவின் ராசி பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு தற்போது பெயர்ந்திருக்கு. இந்த பரபவ வருடத்துல வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 26/5/2026 இன்று பார்த்தீங்கன்னா பகல் 11 மணிக்கு குரு பகவானும் மிதுன ராசியில இருந்து தன்னுடைய உச்ச ராசியான கடகத்துக்கு பெயர்ச்சாயிட்டாரு. இதனால திருகணிதத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஜூன் மாதம் தான் பேச்சாகுது. ஆனால் அவருடைய விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடிய 5, 7, 9 பார்வைகள் முறையே விருச்சிகம், மகரம், மீன ராசிக்கு பதிவதால இது குறிப்பிட்ட ராசிக்கு சாதகமாகவும் நன்மைகளை அள்ளித்தர இருக்குங்க. அந்த வகையில் எந்தெந்த ராசிக்காரங்கள்னு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக மேஷராசி நண்பர்களுக்கு இனி உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய பார்த்தீங்கன்னா குரு பகவான் அருள்வாளிக்க போகிறாரு. அலுவலகத்தில் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீங்க. உடனிருப்போரினுடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்கால பயணங்களால் பற்றிய ஆதாயம் உண்டு. எதிர்பார்த்த மேன்மைகள் கைகூடி மகிழ்வு தரும். இத்தலத்தில் சீரான பார்த்தீங்கன்னா போக்கு உண்டாகும். சுபகாரிய தடைகள் நீங்கும். பணவரவு சேமிக்க பழகுவது நல்லது. வரவுக்கு ஏற்ப செலவு செய்யுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வாரிசுகளால் பெருமை சேரும். செய்யக்கூடிய தொழிலில் எதுவானாலும் அதில் நேரடியாக கவனமாக இருங்க. ராகவேந்திர வழிபாடு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். இரண்டாவதாக இந்த நேரத்தில் மிதுன ராசி நண்பர்களுக்கு உழைப்பினால் உயர்வுகளை தரப்போறாரு குரு பகவான். அலுவலகத்தில் தளராத உழைப்பினால தலை நிமிர்ந்து நடப்பீங்க. உடன் இருக்கக்கூடிய யாரிடனும் வீண் உரசல் மட்டும் வேண்டாம். பணத்தை கையாளும் போது பொறுப்புல கொஞ்சம் கவனம் சிதாராம கூடாது. இல்லத்துல நிம்மதி இடம் பிடிக்கும். கடினமான வார்த்தைகளால அதை விரட்டிவிட வேண்டாம். ஆடை ஆபரண பொருள் சேர்க்கை உண்டு. வீடு மனை சார்ந்த பாத்திரங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க. பழைய கடன்களை நேரடியாக சென்று பைசல் செய்வீங்க. செய்யும் வர்த்தகத்தால் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இரவு பயணத்தை முடிந்தவரை தவிர்க்க பாருங்க. கண்கள் மூக்கு அலர்ஜி உபாதைகள் வர வாய்ப்பு இருக்கு. மகாலட்சுமி வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி தருங்க. மூன்றாவதாக இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு குரு பகவான் மாற்றி தர போறாரு.
அலுவலகத்தில் உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப உயர்வுகள் வரும். பொறுப்புகளை திட்டமிட்டு நேரடி கவனத்தோடு செய்வது நல்லது. மேலிடத்தால் பாராட்டப்படுவீங்க. புதிய பணி தேடுவோருக்கு வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் குழப்ப சூழல் நீனி மறையும். வாழ்க்கை துணையோடு அந்யோன்யம் உருவாகும். வாரிசுகள் விஷயத்தில் வீண் கண்டிப்பு வேண்டாம். உறவுகளிடையே உங்கள் செல்வாக்கு உயரும். இரவில் அதிக நேரம் கண் விழித்திருக்க வேண்டாம். கழுத்து மூட்டு பல் உபாதைகள் வரலாம். அனுமன் வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆனந்தத்தை சேர்க்கும். நான்காவதாக இந்த நேரம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய காலமாக குரு பகவான் உங்களுக்கு அருள்பாலிக்க இருக்கிறாரு. பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு இனி உயரும். மேலதிகாரிகளால் பாராட்டு கிடைக்கும். உடனிருப்போரோடு உரசலை தவிருங்க. சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் வரலாம். இல்லத்தில் இனிமே இடம் பிடிக்கும். உங்கள் வாக்கில் இனிமை இருந்தாலே அது நிலைக்கும். உறவுகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுதுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு முன் நின்று நடத்துவீங்க. அசையும் அசையா சொத்து சேரும். செய்யக்கூடிய தொழிலில் சேதாரம் குறைந்து ஆதாயம் அதிகரிக்கும். அயல்நாட்டு வர்த்தகத்தில் நேரடி கவனமாக இருங்க. அரசு துறையில் இருப்போருக்கு ஆதாயங்கள் அதிகரிக்கும். வயிறு பல் சளி தொந்தரவு உபாதைகள் ஏற்படலாம். பிள்ளையார் வழிபாடு இந்த நேரத்தில் சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. மேலும் இந்த ஜூன் மாதத்தில் நிகழக்கூடிய உச்ச குரு பெயர்ச்சியால் 6 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறைஞ்சு தொழில் பணவரவு குடும்ப வாழ்க்கைன்னு ராஜயோக அமைப்பு பலன் காத்திருக்கு. அது யார் யார் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டினுடைய குரு பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி தான் நடைபெற இருக்குதுங்க. இந்த குரு பயிற்சி குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடம்பெயர்றாரு. கடக குருவிற்கு உரிய உச்ச வீடாக இருப்பதாலையும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த உச்ச குரு பயிற்சி பல ராசிக்கு ராஜயோகத்தை அளிக்கக்கூடிய ஜாக்பாட் கணிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் குரு பகவான் அருளை பெற்றாலே வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேற்றத்தையும் செல்வ வளம் மதிப்பு மரியாதைன்னு அதிகரிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் விரயங்களும் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. சனியின் தாக்கத்தை குறைச்சி நல்ல பலன்களை வழங்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா சில ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தர போகிறாரு. அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தில் இருந்து தொழில் பணவரவு குடும்ப வாழ்க்கை பதவி உயர்வுன்னு பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலைகள் கூட இப்போது வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்த வகையில் ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா குருவினுடைய பேச்சு முடிந்த பிறகு ரிஷபராசினருக்கு பண நெருக்கடிகள் பெரியதாய் குறையும். சனியினுடைய தாக்கம் மெதுவாக பலவீனம் அடைய ஆரம்பிக்கும். இதனால் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் தோன்றும். அரசுக்குள்ள இல்லைன்னா அரசு தொடர்புடைய பணிகளுக்கு முயற்சி செய்தீங்கன்னா நல்ல முடிவு எதிர்பார்க்கலாம். மேலும் குடும்பத்தில் உறவுகளோடு நல்ல உறவு பெருகி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். முறையான முதலீடுகள் மூலம் சிறிய ஆனால் நிலையான லாபம் உண்டு. செலவுகளை திட்டமிட்டு சமயோஜிதமாக நிர்வகிக்க வேண்டும் என்பதும் இப்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எதிர்காலத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதும் உங்களுக்கு சிறப்பாக அமைங்க. அடுத்தபடியாக கடகராசி நண்பர்களுக்கு இந்த நேர குரு பகவானின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய நேரமாக இருப்பதால் நீங்கள் பல வருடங்களாக முன்பிருந்த தடைகள் நீங்கி பிறருக்கு புதிய வாய்ப்புகளும் வசதிகளும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். பண பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்து அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய வகையில் உங்கள் கைக்கு இந்த நேரம் பணம் வந்து சேரும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வீடு வாகனமும் வாங்கக்கூடிய நிலை உருவாகும். குடும்ப உறவுகள் சீராகி சண்டை சச்சரவுகள் முழுமையாக மறைங்க. சனியினுடைய தாக்கம் பலவீனம் அடைவதால் குரு பகவானின் நன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட திட்டமிட்டு முதலீடு செய்தால் உங்கள் எதிர்காலத்திற்கு தேவையான பணத்தை இந்த நேரத்தில் முழுமையாக நீங்கள் பார்த்தீங்களா சேமிக்க முடியும். வாய்ப்புகளை நம்பகத்தன்மையோடு பயன்படுத்தினா நீங்கள் தான் அடுத்த பார்த்தீங்கன்னா முதலாளியாக கூட ஆகலாம். அதே போல் அடுத்தபடியாக சிம்மராசி நண்பர்களுக்கு குரு பகவானின் அனுகிரகத்தால் இந்த நேரம் செல்வாக்கு பல மடங்கு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு மக்களிடத்தில் மதிப்பு மரியாதை உயரும். அரசியல் நிர்வாகத்துறையில் பணிபுரிவோருக்கு உயர் பதவியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் தொடர்புகளில் உதவியால் புதிய தொழில் வாய்ப்புகள் தோன்றும். கூட்டுப்பணியில் வெற்றி கனவு நினைவாகும். சமூகத்தில் உங்களுக்கான மரியாதை அதிகரிக்கும். அதே போல் சாமானியர்கள் பிரபல அடைந்தே புகழடைவீங்க. நிதிநிலை நீங்கள் எதிர்பார்த்த வகையில் இனி அதிகரிக்குங்க. கோடியாக அக்கௌண்ட்டில் பணம் குவியும் என்பதால் வருமான வரி கட்டுவதற்கு தயாராக இருங்க. அதே போல் இந்த நேரம் இலக்குகளை அடையும் செயல் திட்டங்கள் உங்கள்
பொருளாதார நிலையை உயர்த்திடும். குடும்பத்தில் இனி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாகும். இதனால உங்கள் மனநிலை எப்போதும் உற்சாகமாக இருக்கும். இதுவரை சனியின் தாக்கத்தால் ஏற்பட்டு இருந்த தடைகள் அனைத்தும் இனி காணாமல் போக போகுது. அடுத்தபடியாக துலாம் ராசினருக்கு இந்த குரு பகவானின் அருளால மன அழுத்தங்கள் முழுமையாக உங்களுக்கு காணாமல் போகும். புதிய முயற்சிகள் வெற்றியடையும். தொழிலுள்ள போட்டிகள் படிப்படியாக காணாமல் போகும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சாதனை படைப்பீங்க. சனி ராகு கேது போன்ற சிக்கலான பார்வைகள் குறைந்து எதிர்மறை தடைகள் நீங்கும். அதே போல் குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சி ஏற்பட வாய்ப்பிருக்கு. திருமண தடையோடு போராடி வந்தீங்கன்னா திருமண யோகம் ஏற்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நல்லபடியாக நடந்து முடியும். மனநிலையை கட்டுப்படுத்தி திட்டமிட்டு பணியாற்றினா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உலகையே ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்தபடியாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா குரு பகவானின் முழு அருளால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு. கல்வி வேலை தொழில்னு முன்னேற்றம் உண்டு. முன் எப்போது இல்லாத அளவுக்கு வளர்ச்சி அடைய போகிறீங்க. புதிய வேலை வாய்ப்பு இல்லைன்னா திடீர் பதவி உயர்வு உண்டாகும். அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. சொத்து ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோக அமைப்பு இருக்கு. பணவரவு இந்த நேரத்தில் அதிகரித்து சேமிப்பு உயரும். எதிர்பாராத இடங்களில் இருந்து உதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. விரைய சனியின் தீவிர தாக்கம் பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு பிறகு உங்கள் காட்டில் பணமழை பொழிய போகுது. இதனால் நீண்ட கால தடைகள் காணாமல் போகும். திட்டமிட்டு முதலீடு செய்து இந்த நேரத்தில் செலவுகளை கவனமாக நிர்வகித்தால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. இறுதியாக இந்த நேரம் மீனராசினருக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை பார்த்தீங்கன்னா குரு பகவான் அளிக்க போகிறாரு. நீண்ட நாட்களாக மனதில் உங்களுக்கு இருந்த கவலைகள் குறைந்து நிம்மதி அதிகரிக்கும். வேலை மாற்றம் இல்லைன்னா புதிய வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவங்களுக்கு சாதகமான செய்தி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து பணவரவு உயரும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரித்து கோவில் தரிசனம் வழிபாடு போன்றவற்றில் ஈடுபடுவீங்க. உடல்நலத்தில் இருந்து வந்த சிறிய பிரச்சனைகளும் மெதுவாக சரியாகும். இந்த காலத்தில் எடுத்த முயற்சிகள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு வலுவாகவும் அடித்தளமாகவும் அமைய போகுதுங்க. இந்த வீடியோ பதிவில் குரு பகவானுடைய பெயர்ச்சியால் அதிகப்படியான நன்மைகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.